ஒரு தாத்தா மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தாங்களாம். ஒரு மனுஷன் வந்து, "ஏ கிழவா, இதுக்கு முன்னாடி இந்த வழியில யாராச்சும் போனாங்களா?" அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அந்த தாத்தாவும், "இல்லையேப்பா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது வந்த மனுஷன், "தாத்தா, இதுக்கு முன்னாடி இங்க யாராச்சும் போனாங்களா?" அப்படின்னு அந்த தாத்தாட்ட கேட்டான். அந்த தாத்தாவும், "ஆமாப்பா, நீ சொன்ன கேள்விய கேட்டே ஒருத்தன் போனான்" அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்களாம். 3வது வந்த மனுஷன், "ஐயா வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வழியில யாராச்சும் போனாங்களா?" அப்படின்னு அந்த தாத்தாட்ட கேட்டான்னா, "ஆமாம் அண்ணா, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விய கேட்டுட்டே 2 பேர் போனாங்க" அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்களாம். அந்த மன்னருக்கு ஒரே ஷாக். "மன்னர்ன்னு கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு அந்த மன்னர் கேட்டானா. "ஒருத்தவங்க பேசுற பேச்ச வச்சே அவங்க எப்படிப்பட்டவங்க நான் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் போன மனுஷன் திமிரா பேசுனான். வாலிபன்னு கண்டுபிடிச்சேன். செகண்ட் போன மனுஷன் மரியாதையோட பேசினான். அதனால அவன் அமைச்சர்ன்னு கண்டுபிடிச்சேன். 3வது வந்த நீ பணிவோட பேசினப்பா. அதனால உன்னை மன்னர்ன்னு கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்களாம். அதே மாதிரி பைபிள்ல கூட இருக்கு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஆனா கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்னு இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட கனியை கொடுக்குறோம்னு சிந்திச்சு பார்க்கலாமா?